2025 ஐபிஎல் ஆர்சிபியோட கீ பிளேயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பெரிய பிளேயர் தான் இருக்காங்க, என்ன விட்டுட்டீங்கன்னு யோசிக்காதீங்க. இப்போ இன்ன வரைக்கும் ஆர்சிபிக்கு இத்தனை சீசனில் என்ன மிஸ் ஆயிருக்கு, அதை யார் கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறத மட்டும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் கீ பிளேயராக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபினிஷிங்க்கு யாருமே சப்போர்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால ஏன்னா எப்போவே கோலியோ இல்லை டேவிலியர்ஸோ எடுத்துட்டு மேட்ச் முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வருஷம் கீ பிளேயராக ஃபினிஷிங்க்கு ஜிதேஷ் சர்மா கீ பிளேயராக இருப்பார். அதேமாதிரி மிடில் ஆர்டரில் ஸ்ட்ரைக்கை அட்டாக் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, கோலி மட்டுமே பொறுமையாக கொண்டு போயிட்டு இருப்பார். ஸோ அதனால் அதே மாதிரி மிடில் ஆர்டர் ஃபினிஷ் அடிக்கிறதுக்கு நான் வந்து லியான் லிவிங்ஸ்டனை கீ பிளேயர் ஆக்க போகிறேன். அதே மாதிரி பவுலிங் ஆர்சிபி எப்போதுமே மிஸ் பண்ணுறது அதுதான். ஸோ அதனால பவர் பிளேலேயும் 2 ஓவர் புவனேஷ்குமார் போடுவார், டெத்லேயும் 2 ஓவர் போடுவார். ஸோ அதனால் கீ பிளேயராக பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் புவனேஷ்குமார். ஸோ இது இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கீ பிளேயர்னா குணால் பாண்டியா சொல்லுவாங்க. சப்போஸ் ஸ்டார்டிங்லேயே 2-3 விக்கெட் டப்புன்னு விழுந்துருச்சுன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் தான் மிடில் ஆர்டர்லேருந்து கொஞ்சம் பொறுமையாக விளையாடுவார். ஸோ பெரிய அட்டாக்கிங் இல்லைனாலும் இன்னிங்ஸை கொண்டு போகிற அளவுக்கு நல்லா விளையாடுவார். அதே பட்சத்தில் பவுலிங் பவர் பிளேலேயும் ஒரு 1 or 2 hours கூட போடுவார், கண்டெய்னும் ஓரளவு நல்லாவே பண்ணுவார். ஸோ இந்த 4 பிளேயர் தான் கீ பிளேயர் ஆர்சிபிக்கு. ஸோ இவங்க கண்டிப்பாக கீ பிளேயராக பிக் ஆவாங்கன்னு நான் சொல்கிறேன்.